9 மாசத்துக்கு நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அதுக்கப்புறமா திருப்பி வந்து அது உங்க குழந்தை தான். ஆனா என் குழந்தைன்னே தெரியலன்றம்போது திருப்பி வந்து ஒரு வளர்க்குற ஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஐயோ! ஆனா நீங்க அது எல்லாத்தையும் நீங்க வந்து எங்க அம்மா, என் தம்பிகிட்ட விட்டுறணுங்க. ஆ. சீரியஸ்லி நான் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. 5 மந்த்ஸ்ல விட்டுட்டு போயிட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் ஆல் தே வென்ட் த்ரூ. அது அவங்கள கேட்டா தான் தெரியும். ஸோ அது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, அதெல்லாம் ஐ ஷுட் ரியலி தேங்க் தெம் அண்ட் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவர். ஸோ அதான் அது வந்து அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். என்ன தே டிட்ன்னு என்ன ஓகே. பண்ணாங்கன்னு சொல்லி. அது வந்து அப்போ மட்டும் இல்ல. ஃபார் அபவுட் எ இயர் தே டிட் தட். ஓ! ஏன்னா என்னால அது ஒரு 1 இயர்க்கு என்னால ஒண்ணுமே ஒண்ணும் பண்ண பண்ண முடியல. முடியல. என்னால என்னோட பாடியே என்னால நானே வளர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அவ வளர்றதுக்கு இல்ல. நான் 1 இயர்க்கு அவ 1 இயர் அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்குமே நான் வளரல. ம், 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 அப்புறம் தானே அவ வளர்றதுக்கு. அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ம், அப்பா ஊர்ல இல்ல. ம். நான் ஹாஸ்பிட்டலைஸ் மாதிரியே தான் இருந்தேன். பெட் ரிடன் மாதிரியே தான் இருந்தேன். ஸோ நான் வளரல அது வரைக்கும். ஸோ அவ ஓகே. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் இல்ல. செகண்ட் பர்த்டே மட்டும் தான் நாங்க வந்து ஏதோ அப்பா, அம்மான்னு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருந்தோம். ஓகே. வி வர் லைக் ஓகே ஃபைன் வி ஆர் பெட்டர் நவ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் டூ திங்ஸ் அப்படின்ற நிலைமைக்கு வந்தோம்.